पुष्यते नगरे पुष्यते यस्य नगरे रङ्गयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरम् कुम्भे पुनर्वसु जातं केरले सोलपट्टने कौस्तुभांसं धरानीसं कुलशेखरम् आश्रये वेदवेद्ये पदा परे पुंसे जाते दशरथात्मजे वेदप्रा चेतसा दासित् साक्षात् नारायणात्मजा அஞ்சன மாமலை பிறவியோன் தரித்தோன் வாழியே அணியரங்கர் மனை தூணை அடைந்துய்ந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசி தண்ணீர் புனர்பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சல என குட பாம்பில் கையிலிட்டான் வாழியே அனவர தமி ராமகதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலர் போன் செங்கமல திருவடிகள் வாழியே मुखम करोति वाचलम तुंगम लंघयते गिरिम यत्कृपातमहं वंदे श्रीगुरुं दीनधारणं नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், குலசேகர ஆழ்வார் கி ஜெய். முகுந்தமால ஸ்தோத்திரம் ஸ்லோகம் 30. பக்தா பக்தாபாய புஜாங்ககாருடமணி त्रैलोक्य रक्षामणि गोपीलोचन सादंगाम्बुदमणि सौंदर्य मुद्रामणि एकांतामणि रुक्मिणी गणकुच द्वंद्वैक भूषामणि श्रेयो देवसिकामणि दिशतु नो गोपाल सूडामणि. கருட வாகனத்தில் பயணிக்கும் மணி அவர். கருடன் பகவானுடைய பக்தர்களை ஏற்றிச் செல்பவர். அவர் 3 உலகங்களையும் பாதுகாக்கின்ற மந்திரமணி. கோபியரின் சாதக பறவை போன்ற கண்களை வசீகரிக்கின்ற மணி. மணி போன்ற மேகம். கண்ணியமான நடையுடை பாவனை கொண்டவர்களில் அவர் மணி. ராணி ருக்மிணியின் அகன்ற மார்பகங்களில் தவழ்கின்ற ஒரே மணி அவர். ருக்மிணியே பகவானின் பத்தினியருள் மணி போன்றவள். தெய்வங்களுள் சிகாமணியான அவரும் ஆயர்குலத்தில் மிக மிகச் சிறந்தவருமான அவர் மிக உயர்ந்த வரத்தை தரட்டும். இப்ப பகவானை வர்ணிக்கின்ற ஒரு ஸ்லோகம். பிரார்த்தனையினாலே பகவானுடைய அழகை, பகவானுடைய லீலைகளை, பகவானுடைய பெருமைகளை, பகவானுடைய பக்தர்களை புகழ வேண்டும். அப்ப இந்த ஸ்லோகம் குறிப்பாக பகவானை மணின்னு சொல்லுது. மணினா என்னது? எல்லாருக்கும் தெரியும் மணி. அந்த மணி நார்மலா மணி இருக்கு இல்லையா? மணின்றது விலை உயர்ந்த பொருளையும் குறிக்கும், நாம போட்டுக்கிற பிளாஸ்டிக் மணியையும் குறிக்கும். மணினா ஒரு ஆபரணம். அப்ப சிறந்தவர்களை சூடாமணி அப்படின்னு சொல்றாங்க. அது சூடிக்கொள்கின்ற சூடாமணி அப்படின்னு சொல்றது. திரைலோக்கிய ரக்ஷாமணி, பக்தா பாய புஜங்கமணி. பக்தர்களை ஏத்தி செல்றவர்ல மணி போன்றவர் யாருன்னா கருடா, காருடமணி. கருடன் பகவானையும் தாங்குறார், பக்தர்களையும் தாங்குறாராம். இன்னைக்குதான் கேட்கிறேன், நான் பகவானை மட்டும் ஏத்திட்டு போவாருன்னு நினைச்சேன். பக்தர்களையும் கொண்டு போறாராம் கருடன். எப்பவுமே ஒரு விஷயம் பக்தர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு போனா கருடனுக்கு கண்டிப்பா வணக்கம் செலுத்தணும். பக்தர்கள் மூலமா தான் பகவானை அடையவே முடியும். ஒரு மூத்த பக்தர்கிட்ட போனோம்னாலும் ஒரு சின்ன பக்தர் மூலமா அந்த மூத்த பக்தர்கிட்ட போனீங்கன்னா சிறப்பு. இதெல்லாம் பக்தியினுடைய ரகசியங்கள். நீங்க கோயிலுக்கு வெறும் நரசிம்மரை மட்டும் பார்த்துட்டேன், நான் வெறும் ராதா மாதவரை பார்த்துட்டேன், பஞ்ச தத்துவரை பார்த்துட்டேன்னு நினைச்சீங்கன்னா அவுட். பிரபுபாதர் முக்கியம், கருடன் முக்கியம். நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா கருடர் சந்நிதி தான் முதல்ல வரும். கருடன் அப்படியே கடந்து நான் ரங்கநாதரை பார்த்துட்டேன், தாயாரை சேவிச்சுட்டேன்னா ஆகாது. கருடன் என்ட்ரி போடுறவர், உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடுவாராம். அதனால கருடன் கிட்ட போய் என்னவா இருந்தாலும், என்ன கூட்டமா இருந்தாலும் கருடாழ்வார் கிட்ட போய் நான் வந்துட்டேன், தயவுசெய்து கிருஷ்ணர், ஏன்னா கிருஷ்ணர் பிஸி,
நம்ம வந்தோமா இல்லையான்னு கண்டுக்க மாட்டார், கண்டிப்பார். ஆனா அவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு, ஒரு வழிமுறை வச்சிருக்காரு. என் பக்தன் மூலம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து கருடனுக்கு வந்து மிகப்பெரிய இடம் இருக்கிறது. அதனால நம்ம கருடாழ்வாருக்கு அதுக்குதான் அந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விழுந்து வணங்குறதெல்லாம் அந்த கருடன் பக்கத்துல இல்ல அந்த ஸ்தம்பம் இருக்கு, கருட ஸ்தம்பம் இருக்கு, அங்கேதான். உள்ள வந்து எல்லா இடத்துலயும் விழுந்துட்டு இருக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல தண்டவத் பிரணாமம் பண்ணிடுவாங்க. நம்ம சம்பிரதாயத்துல எல்லாரும் எல்லா இடத்துலயுமே விழுந்து விழுந்து கும்பிடுறோம். அதை விழுந்து வணங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா வணங்கணும். ஏன்னா இந்த பக்கம் வேற பகவான் இருப்பார், இல்ல பிரபுபாதர் இருப்பார், அவருக்கு காலை காட்டுற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் விழுந்து வணங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் விழுந்து வணங்குவேன். வேற ஏதாவது சாமிக்கோ வேற ஏதாவது பெரியவர்களுக்கோ என் கால் தெரியாத மாதிரி விழுந்து வணங்குவேன். அந்த பக்தர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சோ அந்த கருடன் பக்தர்களை சுமந்து செல்பவர். பகவான் பகவான் பகவானையும் கருடர் சுமந்து செல்றார். இந்த பக்தர்கள்ல சிறந்தவர் கருடன் அப்படின்னு கருடனையும் வர்ணிக்கிறாங்க. இப்ப திரைலோக்கிய ரக்ஷாமணி, இந்த 3 உலகத்தையும் ரக்ஷா அப்படின்னா காப்பாத்துறவர். இந்த 3 உலகத்தையும் எல்லாத்தையுமே படைப்புகள் அனைத்தையும் காப்பாற்றுபவன் கிருஷ்ணர். கோபி லோச்சன சாதகாம்புஜமணி, இதுல இந்த வரியில மட்டும் மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் காக்கா குருவி அதெல்லாம் எங்க தண்ணி கிடைச்சாலும் எடுத்து குடிச்சிடும். பொதுவா எல்லா பறவையும் அப்படிதான், அது எனக்கு தெரியாது. அதனால ஏதோ தண்ணின்னு கிடைச்சா அதை குடிக்கும். ஆனா அந்த சாதக பறவைன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் தண்ணி இல்லாம தான் இருக்குமா. அது வந்து மேகம் வந்து மழை பெய்ஞ்சு அந்த மழையில இருந்து வர்ற தண்ணிய மட்டும்தான் குடிச்சு வாழும் சாதக பறவை. மழை விரும்பும் சாதக பறவை போல நாளும் வாழ்கிறேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்ப அந்த சாதக பறவை இங்க கோபியர்களோடு ஒப்பிடப்படுகிறார்கள். அந்த சாதக பறவை போல கோபியர்கள். கிருஷ்ணர் மேகம் போன்றவர். சாதக பறவை எதை விரும்புகிறது? மேகத்தை விரும்புகிறது. கிருஷ்ணர் மேகத்தை போன்றவர். அப்ப அந்த மேகத்தின் கலரை நிறத்தை ஒத்தவர் தானே கிருஷ்ணர். மேகத்தை விரும்பும் சாதக பறவை, கிருஷ்ணரை விரும்பும் கோபியர்கள். கோபியர்களும் சாதக பறவை மாதிரி தான், வேற எந்த தண்ணியும் போய் குடிக்க மாட்டாங்க கிருஷ்ணரை தவிர. எவ்வளவு ஒரே வரிதான், கோபி லோச்சன சாதகாம்புஜமணி, அவ்வளவுதான். இதுல இவ்வளவு அர்த்தம். கோபியர்கள் பிற தேவி தேவர்களை பிறவற்றை நம்பவே மாட்டாங்க, கிருஷ்ணருக்காக மட்டுமே இருக்கக்கூடிய தூய பக்தர்கள். அந்த தூய பக்தர்கள் சாதக பறவை எவ்வாறு மேகத்தை மட்டுமே விரும்பி வாழ்கிறதோ, மேகத்திலிருந்து வர தண்ணீரை மட்டும்தான் வாழுதோ, அதே போல கிருஷ்ணருக்கு மட்டுமே தூய பக்தி செய்யக்கூடியவர்கள் கோபியர்கள். அப்ப இந்த கண்ணியமான நடை உடை பாவனை கொண்டவர்கள்ல மணி அவர் பகவான் வந்து இருக்கிறவர்களே மிகவும் உயர்ந்த மணி, விலை உயர்ந்தவர், மதிப்பு மிக்கவர். அப்ப அவர் வந்து காந்தாமணி. காந்தா அப்படின்னா பல அர்த்தங்கள் இருக்கு, கவரக்கூடியதுன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து கிருஷ்ணருடைய மனைவிகளை காந்தா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணருடைய மனைவிகள்ல சிறந்தவர் ருக்மிணி. அந்த ருக்மிணியினுடைய மார்பகங்கள்ல அணிந்து கொண்டிருக்கும் மணி வந்து கிருஷ்ணர். வேற மணிலாம் அணிந்திருப்பாளோ என்னவோ, ஆனால் முக்கியமான மணி கிருஷ்ணர். அப்ப அவள் அணிந்திருக்கும் மணிகள்ல வந்து மணியில அவர் இருக்கிறார்னா, அதாவது அவளுடைய இதயத்தில் இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர்னு அர்த்தம். அப்ப தெய்வங்கள்ல வந்து சிக்காமணி, தெய்வங்கள்னா அந்த தேவி தேவர்கள், தெய்வங்கள் சிறு தேவர்கள். அந்த சிறு தேவர்கள்லாம் அவங்க தலையாக அவர் தலையில வச்சுக்கக்கூடிய சிக்காமணியார்னா கிருஷ்ணர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்காமணி அப்படின்னா ஒரு முக்கியமான ஒன்றை எடுத்து தலையில வச்சுக்கிறது. தலையில் வைத்துக் கொள்ளுதல் என்றால் என்ன? தலையில வச்சு ஆடுறாங்க அப்படின்றோம்ல, அவர்களை கொண்டாடுகிறார்கள்.
அவர்கள் தான் முக்கியம்னு அர்த்தம் இல்லையா? அவர்தான் முக்கியம். தேவர்களுக்கு யார் முக்கியம்? கிருஷ்ணர் தான் முக்கியம். அப்ப இந்த மிக சிறந்த ஆயர் குலத்தை சேர்ந்த இந்த மணி எனக்கு மிக உயர்ந்த வரத்தை தரட்டும் அப்படின்ட்டார். மிக உயர்ந்த வரம் என்பது யாது? இது ஒரு கேள்வி இல்ல. மிக உயர்ந்த வரம் எது? மிக உயர்ந்த வரம் பகவானுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லுவது. அதனாலதான் நாமத்துக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு வந்துடுறாரு. பகவானே எனக்கு ஒரு வரம் தரணும்னா நீ எனக்கு மிகப்பெரிய வரம். என்ன வரம்? உன்னை எப்பொழுதும் பாடும் வரம். அதான் மிகப்பெரிய வரம். மற்ற வரங்கள்லாம் அது ஒரு வரமே இல்லை. அவர் சொல்லிடுறாரு. அதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? என் தலையெழுத்துல என்ன இருக்கோ அதை நீ கண்டிப்பா தரத்தானே போற. அதை கேட்டு என் நேரத்தை நான் ஏன் வீணாக்கணும்? இவர் சொல்லிட்டார், நாஸ்தா தர்ம வசூன நிச்சயனைவ காமோ பபோகே யத்பாவயம் தத் பவத்து பகவான் பூர்வ கர்மானூபுரம் ஏதத் பிரார்த்தய மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி தத் பாதாம்போர்க யுககதா நிശ്ചல பக்திரஸ்து. நிശ്ചல பக்திரஸ்து. இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். மேபி என் லெக்சர்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதை அடிக்கடி சொல்லுவேன். அவர் கேட்கிறார், நம்ம குலசேகர ஆழ்வார், என்னுடைய கர்ம வினைப்படி நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, நீங்க எப்படிப்பட்டவங்களோ, இப்ப நீங்க பெரிய பெரிய அசுரர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க பாருங்க. அவங்க ஏன் நல்லா இருக்கிறாங்கன்றது காரணத்தை இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சோம்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியங்களுக்கான பலன்கள் நீங்க கேட்கறீங்களோ கேட்கலையோ வரும். நல்லதா இருந்தாலும் வரும், கெட்டதா இருந்தாலும் வரும். நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது வரும், கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா கெட்டதும் வரும். இதை நம்ம கேட்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த பிறவியில நீங்க கோட்டீஸ்வரர்னா அது நீங்க கேட்காமலே உங்களுக்கு தரப்படும். ஆனா இந்த பிறவில இந்த நேரத்துல இந்த இந்த துன்பங்கள் துயரங்கள் நீங்க அடைய வேண்டி வரும்னா அதுவும் வரும். இதுக்கெல்லாம் கேட்க வேண்டியதில்லை, ஆசைப்பட வேண்டியதில்லை. அதனால நான் அதை ஏன் கேட்கணும்னு கேட்கிறாரு. அதை நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் தானா எனக்கு தரப்படும். ஆனா நான் என்ன கேட்பேன்? ஜென்ம ஜென்மாந்தரேபி துவத் பாதாம்போருக. துவத்துனா உங்க, பாதாம்போருக உங்களுடைய பாதங்களில் சேவை செய்யக்கூடிய அந்த வரத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு தரணும். அதான் பாதாம்போருக யுககதா நிശ്ചல பக்தி ரஸ்து. நிശ്ചலனா உறுதியான மாறாத பக்தியை எனக்கு கொடு. அதேதான் இங்க கேக்குறாரு. இப்படிப்பட்ட மணியாகிய பகவானே, எல்லாருக்கும் பிரியமான மணி, சிகாமணி, சூடாமணி, மணியே அவர்தான், ஒப்பிலா மணி. இவ்வளவு விலை உயர்ந்தவரே, நீங்கள் எனக்கு ஒரு வரத்தை தர வேண்டும் அப்படின்றாரு. அந்த வரம் உயர்ந்த வரமாக இருக்க வேண்டும். சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நாம போய் அங்க மண்ணை குடு கல்ல குடுன்னு கேட்டுட்டோம்னா அந்த புடிச்சுக்கோ அப்படின்றாரு. அதெல்லாம் நம்ம கேட்கறத பொறுத்துதான். பகவானே நிശ്ചல பக்தி ரஸ்து அப்படின்னு கேளுங்க. நிச்சயமான பக்தியை கொடுங்கள், மற்றதெல்லாம் தானா வரும், கொடுத்துருவார். அப்ப இந்த ஸ்லோகத்துல மணி மணி மணின்னு வருது. மணி என்பது விலையுயர்ந்த பொருள். அந்த மணியாக இருப்பவரே கிருஷ்ணர் தான். அப்ப இங்க பிரபுபாதர் ஒரு ஸ்லோகத்தை, மணின்னு ஒரு ஸ்லோகம் வருது பகவத்கீதையில, யாருக்கு தெரியும்? கேப்டன் மாதாஜிங்க எங்க காணும்? என்ன மாதாஜி கேள்வி கேக்குறீங்க? புரியல. மணி அப்படின்னு பகவத்கீதையில மாதாஜி? பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் வருது, அதை மேற்கோள் காட்டுறாங்க இங்க இங்க. ஹரே கிருஷ்ணா. 7:7 மத்த பரதரம் நானே கிஞ்சித் தனஞ்சய மயி சர்வத்ர தேங்க்யூ மாதாஜி. சரி மாதாஜி, ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. மத்த பரதரம் நான் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. மாதாஜி சொல்லிட்டாங்க மணி இன்னும் ஒரு வார்த்தை. நல்ல பகவத்கீதையை கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க. நானும் படிக்கும் போதே மணி என்னும் போது அந்த மணி சூத்ரே மணிகனா இவ அப்படின்னா, ஒரு மணி மாலை பார்த்திருந்தீங்கன்னா அந்த மணி மாலையில முத்து தான் தெரியும். ஆனா அந்த முத்துக்கள் மட்டுமா அப்படி சேர்ந்துருக்கு? உள்ள என்ன இருக்கு? நூல் இருக்கு. நூல் இல்லைன்னா மணி நிக்க முடியாது. இந்த உலகம்
ஒரு நூலுனால கட்டப்பட்டது மாதிரி நிக்குது. அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த கோள்கள்லாம் தானா சுத்துதா? அப்படியே சுத்துது. ஆனா இதையெல்லாம் இயக்கும் ஒரு நூலாக, இதையெல்லாம் தாங்குபவராக பகவான் இருக்கிறார். அததான் இங்க சொல்றார். மணிகள் இருக்கலாம் மாலையில, ஆனா அது நூல் தான் தாங்கி நிக்கிறது. அது போல இந்த உலகம், அண்ட சராசரம், மனிதர்கள், ஜீவராசிகள் அனைவரும் நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் அவர். அது அந்த ஸ்லோகத்தை ஏழாவது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் பகவத்கீதை. அந்த ஸ்லோகத்தை பிரபுபாதர் இங்க மேற்கோள் காட்டுறார். அதற்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு லீலை. நாம அத இப்ப கிருஷ்ண லீலை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால விவரமா அதுல பார்க்கலாம். சுருக்கமா இன்னைக்கு பார்த்துடலாம். எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளும் கிருஷ்ணருக்கு தான் சொந்தமாக்கப்படணும். மனிதர்களான நாம சாதாரணமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்றோம், சில நேரத்துல பண்ண முடியல, செய்யறது இல்லை நம்ம. அவருக்கு மிக உயர்ந்த பொருட்களை, மிக விலை உயர்ந்த விஷயங்களை கொடுக்கணும். அதனாலதான் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா வைரம், வைடூரியம், கோஹினூர் வைரம் இதெல்லாம் பகவானுக்கு தான் செலுத்தப்பட்டிருந்தது. அதை எவனோ கொள்ள அடிச்சுன்னு போயிட்டான். ஆனால் நம்முடைய ஆச்சாரியர் நமக்கு ஒரு அறிவுரை கொடுத்துட்டு போனார். நம்ம வைரம் வைடூரியத்தை கோயில்ல வச்சோம்னு வச்சுங்க, அதை பாதுகாக்கிறதுல நம்ம கவனம் போயிடும். அதனால தெய்வங்களுக்கு, பகவானுக்கு விலை உயர்ந்த பொருட்களை போடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நம்முடைய இயக்கம் பிரச்சார இயக்கம். அதனால நம்முடைய இந்த கஜானாவையும் இதையும் அதையும் அப்புறம் உள்ள இருக்கிறவனுங்களை எப்படி மனம் மாறலாம். இந்த மிக விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருந்தா அது பூஜாரிகளாக இருந்தாலும் மனசை மாற்றிவிடும். அதனால அது வேண்டான்னு தான் சொல்லியிருக்காரு பிரபுபாதர். ஆனாலும் பல கோயில்கள்ல, இஸ்கான் கோயில்கள்ல தங்கமும் வைரமும் வெள்ளியும் அதெல்லாம் போடப்படுது. அதை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது அவர்கள் பாடு. அப்ப கோயில்கள்லாம் ஏன் விலை உயர்ந்த பொருட்கள், இப்ப திருப்பதி பெருமாளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிக விலை உயர்ந்த வைரமுடி, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். வைரமுடி, தங்க ஆபரணங்கள் அதெல்லாம் இருக்கு, கஜானா இருக்கு, அதை பாதுகாக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு நாட்டுல மிக விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அவருக்கு தான் தரப்படணும். அப்ப சேமந்தக மணி அப்படின்னு ஒரு மணி இருந்தது. அது ஒரு கல்லு தானே மணி. அந்த மணி ரொம்பவே தக நீங்க எங்க வீட்டுல வச்சீங்கன்னா அது சூரியன் மாதிரி பிரகாசிக்கும். சூரியன் மாதிரி பிரகாசிக்கும். அந்த மணிய சூரிய தேவனிடம் இருந்து சத்யஜித் அப்படின்னு ஒருத்தர், ஒரு சத்யபாமானுடைய அப்பா, அவர் பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டார். அது எப்போ அவருக்கு அந்த கல்லு கிடைச்சதோ அப்பத்துல இருந்து அவருக்கு நிம்மதியே போயிடுச்சு. நீங்க பாக்கலாம், கோஹினூர் வைரம் கதை கூட அப்படிதான். எப்பெல்லாம் இந்த விலை உயர்ந்த பொருட்கள் மனிதர்கள் கிட்ட மாட்டுதோ அப்ப அவங்களால ஒரு மாதிரி இருக்க முடியாது. அவர்களை கொலை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து அதை பறிக்கிறதுக்காக நிறைய கூட்டம் வரும். விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கடவுளுக்கு தான், மனுஷனுக்கு கிடையாது. அதுக்கு எப்ப மனுஷன் தனக்குன்னு ஆக்குறானோ அப்பவே அவனுக்கு பிரச்சனை வரும். இப்ப இந்த சியாமந்தக மணி பத்தி நம்ம படிக்க போறோம். சுருக்கமா இப்ப மட்டும் சொல்லிடுறேன். சத்யஜித்துக்கு கிருஷ்ணர் சொல்லுவார், இது ராஜாவுக்கு தான் தரணும், அது கொடுத்துருங்க ராஜாக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கிருஷ்ணர் பொறாமையில பேசுறாருன்னு அப்படின்னு தப்பா நினைப்பார். அதன் காரணமாக அந்த குடும்பமே பயங்கர போராட்டத்துல இறங்கி அதுல பல மரணங்களும் நிகழும். அதுக்கப்புறம் சரணடைகிறார். சத்யபாமாவையும் கொடுக்கிறார், மணியையும் கொடுத்து சரணடைகிறார். அதுக்கப்புறமா அந்த கதை தொடரும். அது நம்ம கிருஷ்ண லீலையில பார்க்கலாம். சோ மணி என்னும் விலை உயர்ந்த பொருளுக்கு சொந்தக்காரர் கிருஷ்ணர். விலை உயர்ந்த ஒப்பிலா மணியே அவர்தான். சோ அந்த மணி நமக்கு, அந்த பகவான் நமக்கு மிக உயர்ந்த வரத்தை தரட்டும்னு பிரார்த்தனையை முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். அடுத்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம். இதுவும் ரொம்ப அழகான மந்திரம், அழகான ஸ்லோகம். நல்லவே அழகா கவிதை நயத்தை கையாண்டிருக்கிறார் குலசேகர ஆழ்வார். சத்ரு சேதைக்க மந்திரம்
சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோச்சேத மந்திரம் சமுச்சித தமச சங்க நிர்யாண மந்திரம் சர்வைஸ்வர்யைக மந்திரம் வியசன புஜக சந்தஷ்ட சந்திரான மந்திரம் ஜிக்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாஃபல்ய மந்திரம். நாக்கே ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமங்கள் அடங்கிய மந்திரத்தை எப்பொழுதும் தயவு செய்து ஜபிப்பாயாக. விரோதிகளை வீழ்த்துவதற்கான ஒரே மந்திரம் இதுவே. உபனிஷத்களின் நீ கொடுத்துட்டு வாங்க ஒரே நிமிஷம். மன்னிக்கணும். இப்ப நாக்குக்கு குலசேகர ஆழ்வார் இந்த விஷயத்த சொல்றார். நீ பகவானுடைய நாமத்தை ஜெபிப்பாயாக. கிருஷ்ணருடைய நாமங்கள் அடங்கிய மந்திரத்தை எப்பொழுதும் தயவு செய்து ஜபிப்பாயாக. விரோதிகளை வீழ்த்துவதற்கான ஒரே மந்திரம் இதுவே. உபனிஷதுகளின் ஒவ்வொரு வார்த்தையும் வணங்கிய மந்திரம். சம்சாரத்தை வேரோடு சாய்க்கின்ற மந்திரம். அறியாமை என்ற அந்தகாரத்தை அகற்றுகின்ற மந்திரம். அழியாத செல்வத்தை அடைவதற்கான மந்திரம். உலகத் தொல்லை என்னும் நச்சவரத்தால் தீண்டப்பட்டவர்களை சொஸ்தப்படுத்தும் மந்திரம். பெற்ற பிறவியை வெற்றிகரமாக்கி கொள்ளும் மந்திரம். இப்போ மந்திரம் அப்படின்னாலே ஒலி அலை, மனதை விடுவிக்க கூடியது. மந்த்ரா அதான் மந்திரம். மனதனுடைய சிக்கலை விடுவிக்க கூடியதுதான் மந்திரம். அப்ப பகவானுடைய நாமத்தை ஒருத்தர் ஒலிக்கும் போது என்ன நடக்கும்? அகைன் இங்க நாமத்தினுடைய மகிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் நாக்கு கிட்ட குலசேகர ஆழ்வார் சொல்றார், நாக்கே ஜீவே அப்படின்னா, நாக்கே கிருஷ்ணருடைய மந்திரத்தை எப்போதும் நீ ஜெபிப்பாயாக. நம்முடைய விரோதிகளை வீழ்த்துவதற்கான ஒரே விஷயம், ஒரே சக்தி நாமம்தான். விரோதிகள் அப்படின்னா எதிர்க்க பக்கத்து வீடு, எதிர் வீடு, இல்ல எதிரி நாட்டு மன்னன், அது கிடையாது. இங்க விரோதிகள்னு சொல்றது நமக்கு பக்திக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்முடைய பக்தி பாதைக்கு எது தடையாக இருக்கிறதுனா நம்முடைய எண்ணங்கள் தான் தடையா இருக்கு. நம்முடைய காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் தடையா இருக்கு. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனசே நமக்கு தடையா இருக்கு. அதை வெற்றி கொள்ளணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமம்தான் நமக்கு உதவும். நமக்கு அழியாத செல்வம் வேணும் அப்படின்னா, நமக்கு செல்வம் வேணும், ஆனா அழியாத செல்வம் வேணும்னா நாமம் தான் ஜபிக்கணும். அப்ப உபனிஷதுகள்லாம் போற்றக்கூடிய விஷயம் எதுன்னா இந்த நாமம் தான். அங்க இவர் குலசேகர ஆழ்வார் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மனசுல வச்சு கிருஷ்ண மந்திரம்னு சொல்றாரு. அப்ப அந்த கலியுகத்துல மிக முக்கியமான மந்திரம் ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். அப்ப அத மேற்கோள் காட்டுறாங்க. இது சாஸ்திரத்துல இருந்து கலி சந்தரண உபனிஷத் அப்படின்னு உபனிஷதுகள்லாம் போற்றக்கூடிய மந்திரம்னு சொல்லிட்டாரு. கலி சந்தரண உபனிஷத் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தான் உலகத்துல ஈடு இணை இல்லாத மந்திரம் இந்த மந்திரம் தான். இதற்கு இணையா உலகத்துல ஒரு பொருளும் இல்ல, ஒரு பெரிய விஷயமும் கிடையாது, பெரிய ஆளும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதற்கு இணையான ஒன்று உலகத்துல கிடையாது. அப்ப அதை எவ்வளவு இருக்க பற்றி கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு ஒரு வைரம் கொடுத்தாங்க, ஒரு மணி கொடுத்தாங்க, மிக விலை உயர்ந்த ஒரு பொருளை யாராவது கொடுத்தாங்கன்னா எவ்வளவு பத்திரமா வச்சுப்போம். அது போல நாம் மிகவும் பாராட்ட வேண்டிய, போற்றக்கூடிய, கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த மந்திரம். ஏன்னா இது எல்லாருமே, எல்லா சாஸ்திரமும், எல்லா ஆச்சாரியர்களும் புகழ்ந்து பாடக்கூடிய ஒன்று. அதனாலதான் இது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான வேலை எதுன்னா ஜபம் மட்டும்தான். முதல் வேலை ஜபம். நமக்கு மிக முக்கியமான ஒரு வேலை எதுனா அது ஜபிக்கிறது தான். பகவானுடைய திருநாமத்தை சொல்வதுதான் மிக 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 முக்கியமான பக்தி செயல். அப்ப இங்க இந்த மந்திரம் இதி சோதகஷம் நாம் கலி கல்மஷநாசனம் நாடக பரத சுரோப சர்வ வேதேஷு திருஷ்யத்தே. எல்லா வேதங்களும், எல்லா உபனிஷதுகளும்
காட்டக்கூடிய ஒரு மந்திரம் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். கிருஷ்ண மந்திரம்னு அவர் சொல்றாரு. ஏன்னா உபனிஷத்துகள் போற்றக்கூடிய மந்திரம் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். அதனால ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தான் இங்க வந்து சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரம் சகல சக்தியையும் கொண்டது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. பிரச்சனை என்ன, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜெபம் பண்ணணும். நிறைய பேருக்கு அது புரியறது இல்ல. ஒரு கணவன் மனைவி வந்தாங்க சண்டை போட்டுன்னு. அவங்க வந்தப்ப நாங்க சொன்னோம், நீங்க வந்து முதல்ல சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்தி காரியம் செய்யணும். சேர்ந்து ஜபிக்கிறீங்களோ, சேர்ந்து கோயிலுக்கு போறீங்களோ, இல்ல சேர்ந்து ஆர்த்தி பண்றீங்களோ, சேர்ந்து 2 பேரும் பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கணும். இது மாதிரி ஒரு பக்தி செயலை குடும்பத்தோட செய்யணும். அப்படி செய்யும் போது அதிசயங்கள் நடக்கும். அப்ப இத சொன்னப்ப ஈவன் நம்ம வகுப்புல கூட ஒரு பக்தர் என்னை வந்து இது எப்படி பிராக்டிக்கலா உதவாது என்ன, ஜபம் சொல்லிதான் நம்ம இவ்வளவு மாறி இருக்கிறோம், ஜபம் பண்ணிதான் பக்தியில அட்வான்ஸ் ஆயிருக்கோம். இது இந்த அடிப்படை விஷயம் கூட நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நாம ஜபிக்கிறதுல வந்து நம்பிக்கையே இல்லாம இருக்கிறோம்னு அர்த்தம். ஜபத்தை பத்தி எவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் அந்த ராமாயணத்தை கேட்டு ராமர் சீதைக்கு சித்தப்பான்னு சொன்ன மாதிரிதான் கதை இது. ஏன்னா நாம ஜபம் தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. நமக்கு பிரச்சனை என்னன்னா நமக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. துர்தெய்வம் எதிர்ஷமி ஆஜானி நானூறாக, நமக்கு நம்பிக்கை இல்லை, பிராக்டிக்கலா இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. பலார்னு 2 விட்டுருக்கணும். கிருஷ்ணருடைய சக்தியில், கிருஷ்ணருடைய நாமத்தின் மகிமையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க பக்தர்களே கிடையாது. நாஸ்திகர்கள் மாதிரி தான், நாஸ்திகர்கள் தான். நாமத்துல எல்லாமே இருக்கு, நமக்கு நம்பிக்கை இல்லை, அதான் பிரச்சனையாயி போச்சு. அதனால அது பகவான் வந்து ஏதாமாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியாம். நம்பிக்கை இல்லைன்னா நீ என்ன சும்மா வெளி வேஷத்துக்கு சாண்டிங் பண்ணினா அப்படியே விட்டுட்டு அப்படியே தத்தாஸ்துன்னுடுவார். நீ வேஷம் போடுற ஆரம்பிச்சிருக்க, நீ அப்படியே இரு, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு பேசாம இருப்பாரு. நாமா பிரபுன்னு சொல்றாங்க நாமத்தை. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நிறைய பக்தர்கள் நாமா பிரபுன்னு சொல்றாங்க. நாமா பிரபு பேசாம முது காட்டிட்டு போயிடுவாரு. நீ சும்மா வேஷத்துக்கு நாமம் சொல்ற, உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல, நீ பாட்டு ஏதோ ஒரு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி தேஞ்சி நிறு, நான் போறேன்னு போயிடுவாரு. உண்மையாதான். இதுல வந்து நமக்கு வந்து இது நாமம் எதையும் கொடுக்கக்கூடியது, சர்வ சக்தி வாய்ந்தது. முழுமையாக நாம் இதுல வந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே ஆட ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை ஆடும். எப்ப வந்து தீட்சை வாங்கி விட்டு நாம ஜெபிக்கல அப்படின்னா அது நடை பிணத்துக்கு சமமாயிடும். இதுல துர்தெய்வமான ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஆடு மாடு மாதிரி வாழறாங்க. மக்கள் ஆடு மாடுங்க மாதிரியே இருக்கிறாங்க. ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டிஃபெண்டிங்னு. அவங்க எல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்கள எப்படியோ வளர்த்துருவாரு கிருஷ்ணர். பாம்புக்கு சோறு போடுற மாதிரி பாம்புக்கும் பகவான் படி அளக்குறாரு. அந்த மாதிரி அந்த கூட்டம் எல்லாம் வளர்க்குறாரு. அதுங்க கர்ம வினைப்படி அதுங்க வாழ்க்கை போயிடுது. ஆனா நம்ம பக்தர்கள் ஆயிட்டு கிட்ட வந்துட்டு ஜபெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தீட்சை எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஜபிக்கலன்னா என்ன ஆகும்? ரொம்ப நல்லாவே அடி விழும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். ஏன் அடி விழும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு முறை ஒரு மருத்துவர்கிட்ட, ஆயுர்வேதிக் மருத்துவர்கிட்ட நாங்க போனோம். எனக்காக தான். அவர் வந்து நல்லாவே இந்த ஓவராலிங் பண்ணுவோம்ல, அந்த வண்டி எல்லாம் ஓவராலிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்ல எல்லாமே பஞ்சகர்மா அதெல்லாம் பண்ணி நல்லா ஆயிட்டேன் நான். ஆனா அப்புறம் சொன்னாரு, இப்போ மாதாஜி வந்து நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப அழுக்குகள்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு நல்லா இருக்கிறாங்க, ஆனா இப்ப ஜாகிரதையா இருக்கணும்னு சொன்னாரு. என்னன்னா எப்ப வந்து நம்ம ரொம்பவே பரிசுத்தமா இருக்கிறோமோ அப்போ வந்து ஒரு சின்ன அழுக்கு வந்தாலும் அது ஜாஸ்தியா தெரியும். அழுக்குலே ஊறிட்டு இருக்கிற பன்றி மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் அழுக்கு தெரியாது. நம்ம மேல ஒரே ஒரு துளி அழுக்கு விழுந்தாலும், அது துர்நாற்றம் விழுந்தாலும் நமக்கு அது அருவெருப்பாக இருக்கும். ஏன்னா சுத்தமா இருக்கிறோம். அது போல எப்போ ஒருத்தர் வந்து தீட்சை பெற்று
பகவானுடைய நாமத்தை எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம விடுறோம் பாருங்க, மேல கட 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 கடன்னு 3வது மாடி 4வது மாடி 5வது மாடி மேல ஏறி 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 போயிட்டு இப்ப தரையிலே இருக்கிறவன் கீழே விழுந்தான்னா ஒண்ணும் ஆகாது. எதுனா ஆகுமா? அவன் தரையில் தானே இருக்கிறான், ஒண்ணும் ஆகாது. நம்ம மேல போயிட்டு கீழே விழுந்தோம்னா எவ்வளவு அடி விழும். அதுதான். அதனால ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பக்தர்கள் ஜெபத்தை விட்டாங்கன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா உடனே பயந்துராதீங்க, ஐயோ கிருஷ்ணர் பழி வாங்குறாரான்னு. இல்ல, கிருஷ்ணர் பழி வாங்குவதில்லை. நீ வரல, நான் போறேன்னா போயிடுன்னு தான் சொல்லுவார். அப்படிதான். அதனாலதான் நான் இங்க இருக்கிறோம். பௌதிக உலகத்துல அதனாலதான் இருக்கிறோம். நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதுக காட்டிட்டு வந்திருக்கோம். கிருஷ்ணர் வேண்டாம்னு தீர்மானமா நினைச்சதுனாலதான் பௌதிக உலகத்துல இருக்கிறோம். இப்ப நீ வேண்டும்ன்ற முயற்சியில இருக்கும்போது ஏன் தடைகள்? தடை இல்லாமல் அந்த பாதையில் வேகமாக முன்னேற வேண்டும். கொஞ்சம் வந்துட்டு எனக்கு வேண்டாம்னு நிறுத்தும் போது அங்க எப்படியாவது பகவான் நம்ம இழுக்கிறதுக்கு பார்ப்பார். அஜாமிலனை இழுத்த மாதிரி அங்க ஒரு பயம் கூட காட்டலாம். இப்ப அஜாமிலனுக்கு பயம் தானே காமிச்சாரு, சாகல, பயம் காமிச்சாரு. இது பாரு, நீ சாவப்போற, நீ சாவப்போற, நீ சாவப்போற. அப்ப அவனுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. ஓ, நான் பாவியாக இருந்தேன், கிருஷ்ணர் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு புரிதல். அதுதான். உடனே சில பேர்லாம் அப்படித்தான் நினைச்சுப்பாங்க, நம்ம பக்திக்கு வந்தா பகவான் என்ன தண்டனை கொடுத்துருவாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆமா, நம்ம பக்தி செய்யாமல் விட்டோம்னா அதுக்கு தண்டனை வந்துரும்னு பயந்துருவாங்க. அது நல்லதுதான். நம்முடைய பகவான் நம்மை நோக்கி திரும்புறாருன்னு அர்த்தம். தண்டனை கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? நம்மை திருத்தணும்னா அது திட்டமிடுறாருல்ல. அதையாவது நம்ம புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சுக்கிறது கிடையாது. பக்தி எடுத்துட்டு பக்தியை விடுறது மிக பாதகமான செயல். திருமணம் செஞ்சுட்டு தாலியை கைட்டி வச்சுட்டு வர மாதிரி பாதகமான செயல் தானே. அது போல பகவானிடம் நாம் அப்ப என்ன பண்ணுவார்? பகவான் இந்த பக்தன் வந்தான் தானே, இந்த அஜாமில் வந்தான் தானே, இவனுக்கு நம்ம ஏதாவது உபகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சோதனையில அவனை உள்ள போட்டார். நம்ம எல்லாம் எனக்கு யமராஜரும் வேணாம், எனக்கு சோதனையும் வேணாம், நான் செத்து போறேன் அப்படின்னு செத்து போற கூட்டங்கள் இருக்கு. ஆனா அஜாமில் செய்த பக்தியை பார்த்து கிருஷ்ணர் மனம் உருகி இவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நாம் கொடுத்து இவனை திருத்த வேண்டும்னு நினைச்சு திட்டமிட்டார் பாருங்க. அந்த திட்டம் நமக்கெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம பக்தியில வந்துட்டோம். இனி பக்தியில தீவிரமா போலன்னா ஒரு 2-3 அடி கொடுத்தாலும் கொடுப்பார். அதை வாங்கி கொண்டு நாம் திருந்த வேண்டும்ன்றது சொல்றேன். பக்தர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஜபத்தை தீவிரமாக உள்ள வந்துட்டோம், வேண்டான்னு போக வேண்டாம். தீவிரமாக இந்த பிறவியிலேயே கிருஷ்ண பிரேமையை அடைவோம். அடுத்த பிறவிக்கெல்லாம் தள்ளி போட வேண்டாம். அடுத்த பிறவில என்ன ஆகுமோ தெரியாதே. அடுத்த பிறவில நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது எல்லாருக்குமே. எல்லாரும் பணக்காரரா ஆக போறோம். எல்லாருக்கும் உயர்ந்த கொடி பிறப்பு கிடைக்க போகுது. நினைச்சதை வாங்குற அளவுக்கு சக்தி, வசதி, உடல் வலிமை, அழகு, அறிவு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஒரு ஏகாதசி பண்ணாலே எல்லாமே கிடைச்சிரும். ஆனால் இதெல்லாம் கிடைச்சு நம்ம பக்தி செய்வோமா? கொஞ்சம் உத்து பார்க்கலாம். உலகத்தை கண் திறந்து பார்ப்போம். யார்கிட்டெல்லாம் பணம் இருக்கிறதோ, யார்கிட்டெல்லாம் அறிவு இருக்கிறதோ, பௌதிக அறிவு இருக்கிறதோ, யாரெல்லாம் உயர்ந்த குடியில் பிறந்திருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அழகான சரீரம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் பக்தி செய்யறாங்களான்னு கொஞ்சம் பாருங்க. அவங்க சில பேர் பக்தி செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த அந்த மனிதர்களோட உள்ள நல்லா ஆழ்ந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கர்வம்னு ஒண்ணு இருக்கும். அதை யாராலும் எடுக்கவே முடியல. மிகப்பெரிய ஒரு அனர்த்தம். அதனால எதுக்கு சொல்றேன்னா, அடுத்த பிறவி இப்ப நம்ம செஞ்சதுக்கெல்லாம் பகவான் நம்மள நிறைய பௌதிக விஷயங்களை கொடுத்துருவாரு. ஓஹோஹோ, நீங்க எல்லாம் ஏகாதசி பண்ணீங்க, தீர்த்த யாத்திரை எல்லாம் போனீங்க, விரதங்கள் இருந்தீங்க, ஜென்மாஷ்டமி இருந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, தீட்சை வாங்கிட்டீங்க, ஓகே, நீங்க அடுத்த பிறவி செல்வந்தர் குடும்பத்தில் பிறப்பாயாகன்ட்டா சரியா போச்சு, கதை முடிஞ்சிடும். அதே கர்வம் வந்துரும். நீங்க செல்வந்தர்கள் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு பணத்தால எல்லாம் சாதிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பணம் தான்
இது கொடுத்தேன்னா நான் சரியாயிடும். ஒரு பெரிய குருவை கூட நான் பணம் கொடுத்துட்டேன்னா ஹீன்னு இழிப்பாருன்னு நினைச்சு பணத்திலே எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறோன்ற எண்ணம் வந்துரும். அது மிகப்பெரிய பாதகம். ஆகையினால மறுபிறவிக்கு நாம் போக வேண்டாம்னு சொல்றேன். ஏன்னா மறுபிறவி கண்டிப்பா இவ்வளவு தூரம் பக்தி செஞ்சிருக்கிறோம்னா மறுபிறவி நம்மளுக்கு வசதியான வாழ்க்கை கண்டிப்பா கொடுத்துருவார். ஆரோக்கியமான உடலை கண்டிப்பாக கொடுப்பார். பல விஷயங்கள் நமக்கு தரப்படும். அதை மீறி நம்ம பக்தி செய்வோமா தெரியாது. இப்பனா அடி வாங்கிட்டு பக்தி செய்யறோம். நல்ல அடி, சரியான அடி. அதனால தீவிரமா இருக்கிறோம் எல்லாரும். இந்த தீவிரத்தை மிக தீவிரமாக்கி இந்த பிறவியிலேயே கிருஷ்ணரை அடைவோம். அதுக்கு நம் மந்திர ஜபம் தான் எளிமையான வழி. இதுல காசு பணம் ஒண்ணும் கிடையாது. இதுல எந்த ஒரு அரசியலும் இல்லை. மற்ற உலகாய விஷயங்கள் அனைத்திலும் அரசியல். ஆனா இதுல ஒரு அரசியலும் இல்லை. பேசாம உட்கார்ந்து ஜபம் பண்ணலாம். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஜபம் பண்ணலாம். நம் மனதை தூய்மைப்படுத்தலாம். இதுல முக்கியமான விஷயம் மனது தான் அழுக்கடைஞ்சு இருக்கிறது பல ஜென்மங்களாக. அதை தூய்மைப்படுத்தும் போது பகவான் நம்மை விடுவிக்கிறார். அதான் மந்திரம். மனதை விடுவிக்கிறார். பௌதிக பந்தங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். அவருடைய திருவடிகளை பாற்றி அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் போது நாம் தூய்மை அடைகிறோம். மீண்டும் இந்த பௌதிக சிக்கலில் சிக்க மாட்டோம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஏதாவது கருத்துக்களை விட்டு இருக்கிறனான்னு செக் பண்றேன். நாமத்தை பற்றி சொல்லணும்னா நாள் போகாது, நாள் போராது, மாதங்கள் போதாது, வருடங்கள் போதாது. நாமம் தான் நம்முடைய வாழ்க்கையாகவே இருக்கிறது. ஆனாலும் இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு நேரம் தான். அதனால முடிச்சுட்டேன். பக்தர்கள் ஏதாவது சந்தேகம், கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவான வணக்கங்கள். மாதாஜி, லங்கந்தாள் டெம்பிள்ல கருடார்லாம் இருக்கிறார் மாதாஜி. அப்ப நாங்க அவரை கும்பிட்டுட்டாமா பிரபுபாதாட்ட போறது? ஒன்னும் பிரபுபாதரை முதல்ல கும்பிட்டுட்டு அப்புறம் கருடன், இல்ல கருடன் முதல்ல இருக்கிறாருன்னா கருடன் முதல்ல அப்புறம் பிரபுபாதர். யாரு பக்கத்துல இருக்கிறாரு கருடன்? கருடன் ஜெகநாதரை பார்த்து கொண்டு நடுவுல இருக்கார். அப்ப ஜெகநாதருக்கு சைட்ல இருக்கிறார். இப்ப இந்த கோயில் மாதிரி இல்லையா? இப்ப ஸ்ரீரங்கத்துல எல்லாம் கருடன் வெளியே தான் நிக்கிறாரு. அப்படி இல்ல மாதாஜி. நீங்க பாத்துருக்கீங்க மாதாஜி? பாத்துருக்கீங்க? ஞாபகம் இல்லையா? பாத்துருக்கேன் நான். நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, எனக்கு ஞாபகம் இல்ல. ஆல்டர்ல இருக்கிறார் கருடன். ஆல்டருக்கு முன்னாடி நிக்கிறார். இல்ல வெளியில முன்னால ஆல்டர் இருக்குது. அவரை பார்த்துக்கொண்டு முன்னால வச்சுக்கிறாங்க. இதுல கருடன் பார்த்துக்கொண்டு இருக்கார். அப்ப நீங்க ஜெகநாதருக்கு விழுந்து வணங்கும் போது கருடனுக்கும் வணக்கம் விழுந்துரும்ல, அப்படித்தானே? அது வரும். அது எப்படி வரும்? அப்படிதான். அது பரவாயில்ல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா மாயாப்பூர்ல கருடனே தனியா நிக்கிறாரு. வெளியதான். முதல்ல நாங்க வேற பஞ்சதத்துவர் வழியாக வரோம். அதனால பிரபுபாதர் தான் நான் முதல்ல போய் வணக்கம் சொல்லுவேன். அந்த செக்யூரிட்டி எல்லாம் தள்ளி விடுவானுங்க. ஏன்னா முதல் வணக்கம் குருவுக்கு தான். அதனால பிரபுபாதரை வணங்கிட்டு தான் நான் பகவான் எல்லாம் வணங்குறதுக்கு வருவேன். ஆனா அவங்க அந்த கூட்டத்துல நம்மள எங்க வேணா தள்ளி விடுவாங்க. அதனால பிரபுபாதரை வணங்கிட்டு அப்புறம் கருடனை வணங்கிட்டு அப்புறம் பகவானுக்கு வரும். முடியலன்னா அப்புறமாவது போய் வணங்கிடுவேன். வந்துட்டேன், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மந்திரம் இருக்கு, கருட மந்திரம். நான் அது பழகிட்டேன். நீங்க பழகணும்னா சொல்லித்தரேன், பழகுங்க. ஆனா அதெல்லாம் இந்த இது பிராமின் மாதிரி இருக்கிறவங்க தான் சொல்லணும். அதனால ஸ்வாக, ஓம் அதெல்லாம் வர்றதெல்லாம் பிராமின் தீட்சை பெற்றவர்கள் தான் சொல்லணும். நம்ம சுத்தமாவே இருக்கிறோம்னா சொல்றதுல தப்பு இல்லை. யாருக்குன்னா வேணும்னா நான் தரேன். மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. மாதாஜி கேக்குதுங்களாங்க மாதாஜி? கேக்குது, சொல்லுங்க மாதாஜி. இப்ப நம்ம உண்மையாலுமே ஜபம் பண்ணும்பொழுது கவனம் சிதறதுங்க மாதாஜி. அதுக்காக அது கைவிட்டுடாம
அப்ப நிறுத்திட்டு மறுபடியும் நினைவு கொண்டு வந்து பண்ணிக்கலாம் இல்லைங்க மாதாஜி. அந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்லி சொல்லி மறுபடியும் பண்ணிக்கலாங்களா மாதாஜி, இல்ல கண்டினியூவா அப்படியே கொண்டு போறதுங்களாங்க மாதாஜி? பஞ்சதத்துவ மந்திரம் சொல்றது நல்லதுதான். ஆனா சரிங்க. தொடர்ந்து, ஏன்னா நிறைய பஞ்சதத்துவம் சொன்னீங்கன்னா ஒரு மாலை பண்றதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆயிடுமே. ஆமா மாதாஜி. மனசு போச்சுன்னா புடிச்சு இழுத்துருவாங்க. சரிங்க. சரிங்க மாதாஜி. சரிங்க. அது பிரேக் ஆகும்போது அது சொல்லி சொல்லணுமா, இல்ல மறுபடியும் முதல்ல இருந்து கொண்டு வர்றதான்னு கேக்குறேங்க மாதாஜி. இல்ல, மாலைய முதல்ல முதல்ல. நம்ம ஒரு மாலை கூட ஜபிக்க முடியாது. திரும்ப திரும்ப முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டி வரும். சரிங்க மாதாஜி. அப்படித்தான் புத்தி தினமுமே போயிட்டே இந்த இருக்கு. 16 மாலையே போராட்டம் தான். அதுதான். சரிங்க. 16 மாலை இல்ல, ஒரு மந்திரம் சிறப்பா சொன்னோம்னாலே நமக்கு விடுதலை கிடைச்சிடும். ஒரே மந்திரம் தான். சரிங்க. ஆனா நாம அவ்வளோ தூய்மையா சொல்லல. அதனால ம். பயிற்சி தான் நமக்கு. சரிங்க. எப்பொழுது சரிங்க. தூய்மை நிலைக்கு வருமோ அன்னைக்கே விடுதலை. சரிங்க மாதாஜி. என்னைக்கு என்னைக்கு ஒரு பக்தர் தூய்மையான நிலையில பகவானுடைய நாமத்தை சொல்றாங்களோ அன்னைக்கே அவங்க ஜீவன் முக்தர்களா மாறிடுவாங்க. சரிங்க நமக்கு மாதாஜி. இப்ப சரி. பண்றதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மனதை அடியா அடிச்சு அதை திருத்தி பகவானுடைய திருவடியில வைக்கிறோம். இது ஒரு சரிங்க நம்ம நம்மை நாம் கையாளும் போது கடினமாக இருக்க வேண்டும். நாம சரிங்க மாதாஜி. மற்றவர்களை கையாளும் போது மென்மையாக இருக்க வேண்டும். சரிங்க மாதாஜி. அப்படி பண்ணாதான் நாம திருந்துவோம். இப்ப நம்ம ஆமா. கையாளும் போது அதுக்குதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சொல்றார், காலையில செருப்புல எடுத்து அடிச்சுக்கோ, சாயங்காலம் முறம் தொடப்பக்கட்டை எடுத்து அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சொல்றாரு. சில பேர் சரிங்க மாதாஜி. பக்தர்கள் உண்மையாவே செஞ்சுக்குவாங்க. எதுக்காக அப்படி சொல்லுங்க? மனம் ஒழுங்கா செய். கீர்த்தனமா இருக்குல்ல. ஓ, சரி சரிங்க மாதாஜி. மனம் ஒரு போக்கிரி, மனம் ஒரு ஆ, குரங்கு. சரி சரி சரி. போக்கித்தனமா என்னென்னவோ பண்ணும் மனசு. நீங்க மன அறிவியலை உங்களுக்கு தெரியலையா? மனசு உங்களுக்கு தெரியுமே. தெரியாது. உங்க மனசு எங்கெல்லாம் போகுது, என்னென்ன பண்ணுது உங்களுக்கு தான் தெரியும். அதுதாங்க மாதாஜி. அதனால அதை அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை சரியா தண்டிச்சு அதை மிரட்டி உருட்டி வைக்கணும். இது சரிங்க மாதாஜி. நான் அதெல்லாம் லெக்சர்ல சொல்லியிருக்கேன், ஜப்பா லெக்சர்ல. நம்மை நாம் கேக்குறேன். மனதை அடக்கும் உத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரிங்க. நீங்க திரும்பி கேளுங்க. ஜப்பம்னு கிளாஸ் நிறையவே கொடுத்துட்டேன் நான். அதை நீங்க திரும்பி கேளுங்க. நான் போட்டு கேக்குறேன் மாதாஜி. மற்றவர்களை மாதாஜி, நம்ம கையாளும் போது, மற்ற வைஷ்ணவர்களை கையாளும் போது நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. உடனே மாத்தாச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மற்றவர்களுக்கு இல்ல, நமக்கு நாமே. மாதாஜி, முதல்ல நம்மள சுத்தம் நம் பண்ணணும். மனதை கட்டுப்படுத்தணும்னா ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் மனம் கட்டுப்படணும். கட்டுக்கு அடங்கும், இல்லைன்னா அடங்காது. ஆமாங்க மாதாஜி. அது என்ன, நம்ம செய்யற தப்ப கூட நம்மளுக்கு நியாயமா சொல்லி மனசை மாத்த பாக்குதுங்க மாதாஜி. அந்த மனசு ஆமா. நம்ம செய்யற தவறு கூட நம்மளுக்கு ஒரு பக்கம் நியாயத்தை சொல்லி சொல்லி நம்மள தேத்தி தேத்தி தப்பு பண்ணவே கொண்டு போகுதுங்க. அது நம்ம நீங்க சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டுதான் அதை அடக்க வேண்டியதா இருக்கு மாதாஜி. சாஸ்திரங்களை கொண்டு, குருவினுடைய அறிவுரைகளை கொண்டு நமக்கு அறிவுரை சாஸ்திரமா தான் இருக்கணும், குருனுடைய அறிவுரையாக இருக்கு. சரிங்க மாதாஜி. அப்புறம் இந்த ஸ்ரீங்கிறதுக்கு என்ன மீனிங் மாதாஜி? ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ நரசிம்ம, ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை ஸ்ரீ என்பது லக்ஷ்மியை குறிக்கும். லட்சுமி. சரிங்க மாதாஜி. ஸ்ரீ என்பது ராதாராணியை குறிக்கும். ஓ, சரிங்க. திரு அப்ப ஸ்ரீ ராதே கிருஷ்ணன் சொல்லணும். ஸ்ரீ ராதே கிருஷ்ணர் அப்படி சொல்லணும். ஸ்ரீராதே அதாவது மதிப்பு மரியாதையும் குறிக்கும் ஒரு விதத்துல. ஒண்ணு அம்மாவையும் குறிக்கும். ஸ்ரீ சரிங்க. என்பது லக்ஷ்மி தான், ஆனா மரியாதைக்கும் ஸ்ரீ தான் யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்க சரிங்க. புரியுதா? புரியுதுங்க மாதாஜி. மாதாஜி, இன்னும் ஒரே ஒரு நம்மளோட இதுல கிருஷ்ணர் கண்ணன் அப்படிங்கிற வார்த்தையில எங்கேயுமே சொன்னது இல்லைங்க மாதாஜி. இல்ல இருக்குதுங்களா? கண்ணன்ங்கிறதும் கிருஷ்ணரோட பெயர் தானே மாதாஜி? ஏன்னா தமிழ் பெயர். ஓ ஓ, சரி மாதாஜி. தமிழ் கிருஷ்ணரை கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. வட இந்தியால கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்ந்துரும், இங்க இன்னும் சேராது, அவ்வளவுதான். இங்க கண்ணா இருக்கேன் இருக்கு. சரிங்க மாதாஜி. பிரபுபாதரோட உரையில நான் எதுலயும் ஜாஸ்தி கேட்டது படிச்சது இல்லைங்களா? கண்ணா அப்படின்னு அது வட மொழியில இருக்கு. சரிங்க. இருக்கு காணா, அது பேச்சு, அது கூப்பிடுறது. சரிங்க மாதாஜி. தான் கண்ணா, கண்ணன். கண்ணன். நம்ம தமிழ்ல இன்னு வந்துரும். இன்னும் ஆமாங்க. இங்க இன்னு வராது. சரிங்க.
சரி சரிங்க. சரிங்க. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கோலோக்க நிவாசினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே மாதாஜி அந்த ஸ்லோகம் இன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்களா மாதாஜி, ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ரொம்ப சூப்பரா இருந்தது மாதாஜி. அது கேட்கும் போதே அது மனப்பாடம் பண்ணணும்னு. ஆனா கிருஷ்ண மந்திரம் தான் எல்லாத்துக்கும் இதுன்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல மாதாஜி, அதாவது அந்த ஸ்வாகா அப்படிங்கிறது வந்து பிராமணர்கள் தான் சொல்லணும் அப்படின்ட்டு. அது எனக்கு ஒரு பூஜாரி கூட சொன்னாரு, அந்த நரசிம்ம இது ஹோமம் பண்ணும்போது நீங்க கூட சொல்லுங்க, அந்த ஸ்வாகா வரும்போது சொல்லக்கூடாதுன்ட்டு. ஆனா நம்ம இந்த நரசிம்ம மந்திரம் படிக்கும்போது கட கட சன சன சிண்டி சிண்டி அது சொல்லும்போது ஸ்வாகா ஸ்வாகா நம்ம டெய்லியுமே சொல்றோம்ல மாதாஜி, அது சொல்லக்கூடாதுன்னா அப்ப பக்தர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிராமணிக்கல் ஸ்டாண்டர்ட்ல தான் வாழறோம். ஓகே மாதாஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே மலம் கழிச்சா குளிச்சிடுறோம், மடியா இருக்கணும், சுத்தமா ஓகே. இருக்கணும், நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறோம். வீட்டுல வந்து இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் இல்ல. அதனால பிராமண ஸ்டாண்டர்ட் தான் நம்ம மெயின்டைன் பண்றோம். அதனால சொல்லலாம். ஓகே மாதாஜி. ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்ல தேவையில்லை. நமக்கு தான் அதை விட உயர்ந்த மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். எஸ் மாதாஜி. புரியுதா? அதை விட தேங்க்யூ. உயர்ந்தது வந்து ஹரே கிருஷ்ணா. அங்கேயே கருட கிட்ட போய் கருட மந்திரம் வரலன்னா பரவாயில்ல, கருடஜி வணக்கம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இன்னும் ஹாப்பி ஆயிடுவாரு. இப்ப என்ன மாதிரி ஹரே இப்ப ஏதோ ஒண்ணா எத்த பார்த்தாலும் மனப்பாடம் பண்றது, எந்த மந்திரம் கிடைச்சாலும் மந்திரம்னு மந்திரம் சேர்க்கிற ஆள் நானு. அப்படி ஒரு பக்தர் இல்ல, அவங்களுக்கு வாயில சமஸ்கிருதமே வரல அப்படின்னும் போது ஹரே கிருஷ்ணா போதும். புரியுதா உங்களுக்கு? ஹரே எஸ் கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே நான் ஒண்ணு கிருஷ்ணா. சொல்லலாமா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. இல்ல எனக்கு கருட மந்திரம் ஒண்ணு சிம்பிளான ஒண்ணு மந்திரம் இருக்கு. ஆஹ் சும்மா குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாய விஷ்ணுவாகன நமஸ்துபியம் பச்சிராஜாயத்தே நம அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இது நான் இஸ்கான் கோயம்புத்தூர் இஸ்கான்ல நம்ம ஜெகநாதருக்கு முன்னால ஏத்தாப்புல சின்ன கருடர் இருக்காரு மாதாஜி. உம் வெளியே ஹரிநாம மண்டபத்துக்குள்ள இருக்காரு. அவருக்கு நாங்க பார்த்தா சொல்லுவோம், இது வந்து கருடனுக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான், சிம்பிளான மந்திரம். சின்னதா இருக்கு, சின்னது மந்திரம். கத்துக்கலாம் நம்ம. மாதாஜி நீங்க இன்னைக்கு இப்ப ஒரு ஸ்லோகம் வந்து ரொம்ப நீங்க அடிக்கடி சொல்லுவேன்னு சொன்னீங்களங்க மாதாஜி. என் விதிப்படி எனக்கு எல்லாம் நடக்கும், அதை நீயே பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நைவ காமோ போகே. இந்த இதுலயே வந்து 5வது மந்திரமும் 6வது மந்திரமும் குலசேகர முகுந்தமால ஸ்தோத்திரத்திலே வந்து இருங்க, நான் நம்பர் சொல்லிடுறேன். சொல்றதுதான் அது. புக் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க மாதாஜி, இதுலதான் பாக்கணும், நெட்ல தான் பாக்கணும். நெட்ல பாத்துக்கணும். நான் தான் அனுப்பிச்சுடுறேன் இருங்க. அது வந்து நாஸ்தா அதர்மன வசு நிஷனைவ காமோ பபோகே எத் பாவயம் தத் பவதி பகவான் பூர்வ கர்மா நூபுரம் 5. சரிங்க மாதாஜி. நம்பர் 5. சரி சரிங்க. அது பாத்துக்குங்க. ஏன்னா அது வந்து எனக்கு இன்னும் அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகமா தோணுது. சரிங்க. அத பார்த்தேன், அதனுடைய பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் கேட்கணும், பக்திய கொடு எனக்கு, மத்ததெல்லாம் தானா வரும், அதை கேட்கறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றேன். சரிங்க மாதாஜி, நன்றி மாதாஜி. வேற ஏதாவது சந்தேகம் யாருக்காவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. இந்த இனி தாமோதர மந்த் வருது இல்லையா மாதாஜி, தாமோதர அஷ்டம் வந்து இந்த மந்த் மட்டும்தான் பாடணுமா இல்ல டெய்லியுமே பாடலாமா மாதாஜி? பக்தியை பொறுத்தவரையும் எதனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தினமும் பாடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதாஜி, அதனாலதான் கேக்குறேன் மாதாஜி. அந்த அஷ்டம் வந்து மார்கழியில மட்டும்தான் நான்லாம் பாடுவேன். இப்ப நம்ம ஜெயசுபத்ரா மாதாஜி தினமும் பாடுறாங்க. ஏன்னா திருப்பதி போன்ற திவ்ய தேசங்கள்ல வந்து திருப்பாவை எல்லாம் தினமும் வாசிக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடல்கள். அதனால உங்களுக்கு அது இது வந்து நமாமீஸ்வர் அந்த மாசத்துக்கு பிரத்யேகமானது. தினமும் பாடினா வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே. ஓகே ஓகே மாதாஜி. அதனால தினமும் நீங்க பாடலாமே. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அது பக்தியே செய்யலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மக்கள்லாம் பக்தியே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு புரட்டாசின்னு ஒரு மாசத்தை வச்சு சனிக்கிழமை அட்லீஸ்ட் புரட்டாசி மாசத்துலயாவது நீங்க நாமெல்லாம் போட்டுக்குங்க. சனிக்கிழமை பெருமாளை கும்பிட்டு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டாந்தாங்க. நாமெல்லாம் தினமும் புரட்டாசி தான்.
இல்லையா? ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. திலக் போட்டுக்கிறோம், தினமும் நைவேத்தியம் பண்றோம், தினமுமே பிரசாதம் தான் சாப்பிடுறோம். அதனால நமக்கு தினமும் புரட்டாசி தான், தினமும் நம்மளுக்கு கார்த்திகை தான். நான் வந்து அந்த தீபம் காட்டுறாங்கல்ல, அது அந்த ஒரு மாசத்துக்கு தான் மக்கள் காட்டுவாங்க. நான் நினைப்பேன், ஏன் அந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் காட்டணும், தினமும் காட்டலாமே. எங்க பக்தர்கள்லாம் தினமுமே காட்டுறோம்ல மாதாஜி நம்ம. தினமுமே நெய் தீபம் காட்டுறோம்ல மாதாஜி நம்ம. தினமும் காட்டுறோம். அது சாயங்காலத்துல சில நேரத்துல காட்ட மாட்டோம். ஆர்த்தி முழுசு பண்றது இல்ல. இது மாதிரி சில விஷயங்களை விட்டுறோம்ல. தினமும் காட்டினாலும் நல்லது தானே. ஓகே மாதாஜி. கார்த்திகையில மட்டும் ஓகே மாதாஜி. இருக்கிறார், தினமும் தான் இருக்கிறார். ஆனா செய்யாதவர்களுக்காக அது புகுத்தப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். செய்யல பாருங்க, அப்ப அது அவங்களுக்கெல்லாம் போனஸ். நம்ம வந்து கார்த்திகையில செய்யும் போது இரட்டிப்பு பலன் கிடைக்கும். பலன் என்ன, நாம கேட்கிற பலன் வந்து பக்தி தான். இன்னும் தீபம் ஆமா மாதாஜி. தீபம் ஏத்தி என்ன கேட்க போறோம்? எப்பொழுதும் தீபம் எழுத்த வேண்டும், அவ்வளவுதானே கேட்க போறோம். தீபம் ஏத்துறதுனுடைய ஆசை என்ன, விருப்பம் என்ன, என்ன கேட்கறோம் பகவானுக்கு? தீபம் காட்டணும், தினமும் தீபம் காட்டவே கிருஷ்ணா. நான் கோயிலுக்கு போனேன்னா பகவான் கிட்ட என்ன வேண்டுவேன், இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன், தினமும் கோயிலுக்கு வர்றதுக்கு வரம் கொடு, அவ்வளவுதான். வேற ஹரே ஏதாவது? கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆழ்வார் பாடுறாருல மாதாஜி, அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாய் இன்புறு சிந்தை இடுதறியாகி நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் ஞான தமிழ் புரிந்த நான்னு சொல்லிட்டு. அது மாதிரி. ஆனா நானெல்லாம் அந்த தாமோதர மாசம் கூட முழுசா டெய்லியும் 2 நேரம் காட்ட மாட்டேன் மாதாஜி. ம். உண்மையா காட்டணும் சொல்லியிருக்காங்களேங்கிறதுக்காக அவசர அவசரமா காமிப்பேனே தவிர, ஆனா அந்த இது நீங்க சொன்ன மாதிரி டெய்லியுமே காட்டலாங்கிறதுல எனக்குலாம் வரவே மாட்டேங்குது. ஏன் விட்டுருவோம் நம்ம. அதனால சரி, அந்த மாசமாவது பண்ணி கொஞ்சம் பக்தியை அதிகப்படுத்திக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சிறைச்சாலையில இருக்கக்கூடிய சிறை கைதிகள்லாம் விடுவிக்கிறதுக்காக நிறைய போனஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க வந்து இப்ப காந்தி இது பிறந்த நாள் வந்தது, இந்த நாட்டு தலைவர்கள் இது பிறந்த நாள் வருது, இல்ல சுதந்திர தினம் விழா வருது, இந்த விழா வருது, அந்த விழா வருது, அது வரைக்கும் நீங்க நல்லா நடந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சில கைதிகளை விடுதலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாம எல்லாம் சிறை கைதிகள், பௌதிக உலகத்தில் சிக்குண்டு இருக்கும் சிறை கைதிகள். நமக்கு வந்து தாமோதர மாசம் வைக்கிறாங்க, கொஞ்சம் ஜாஸ்தி பக்தி பண்ணி கொஞ்சம் கணக்கு அதிகப்படுத்திக்கிறதுக்கு. ஆனா கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு வந்து எப்படியாவது இவங்களுக்கு நிறைய மார்க் போட்டு இவங்களை பாஸ் பண்ண வைக்கணும்னு பாக்குறாரு. அதுக்காக அவர் கொடுக்கிற திட்டங்கள் தான் இதெல்லாம். ஆனா நாம வந்து எப்பொழுதும் கார்த்திகை மாதம் மாதிரி நடந்துக்கணும். இந்த திருமணமான புதுசுல வந்து இதுதான் திருமண நாள் அப்படின்னு அந்த ஜோடிகள் எல்லாம் கொண்டாடுவோம். இப்ப நாங்க என்னுடைய திருமண நாள் முதல் திருமண நாள் அப்போ கொஞ்சம் கிராண்டா கொண்டாடணும். சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் பணிவிடை செய்யணும். புகுந்த வீடு எனக்கு அது. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு சமையல் செஞ்சு சாப்பாடு போட்டப்போ அந்த ஒரு பெரியவர் மட்டும் வந்தாரு. வந்து அவர் கொஞ்சம் நிறைய பேசுவார். அவர் சொன்னார், நாங்கெல்லாம் திருமண நாள்லாம் கொண்டாடுறது இல்ல. ஏமாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, நாங்க தினமுமே திருமணம் நாள் மாதிரி தான் நடந்துக்குவோம் அப்படின்னு சொன்னார். அது போல உண்மையான தம்பதிகள் வந்து அவங்களுக்கு திருமண நாள் பிரத்யேகமா கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எப்பொழுதும் அன்பாக அந்யோன்யமாக புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய தம்பதியினர். அது போல நாமெல்லாம் நமக்கு வந்து என்றுமே சிறப்பான நாட்கள் தான். என்னைக்கும் கிருஷ்ணரை கொண்டாடணும். மாதாஜி பெரியாழ்வார் ஒரு பாட்டு பாடுவார் மாதாஜி கருடனுக்கு, சொல்லட்டுங்களா மாதாஜி? சொல்லுங்க. பறவை ஏறும் பரம்பொருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வச்சி பெரும்பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலைபற்றி வாய்க்கொண்டதே. வெரி குட் மாதாஜி, நல்லா இருக்கு தமிழ்ல. பெரியாழ்வார் ஆனா கருடன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரேமபூர்ண பரமேஸ்வரி மாதாஜி, இப்ப மறுபிறவியை பத்தி நீங்க சொன்னீங்க, அதை பத்தினதுதான் மாதாஜி என் கேள்வி. இப்ப நான் செய்யற இந்த பக்தி ஒரு கம்ப்ளீட் இல்லாத மாதிரியே இருக்குது. இந்த நேரம் ஒரு ஓட்டத்தோட ஒரு பக்தி. அப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பிறவி இருக்குன்ற மாதிரியே தான் நான் ரெடி ஆகுறேன் மாதாஜி. அந்த பிறவி எனக்கு இப்ப எனக்கு விளங்குது, இப்ப நான் செய்யற பக்தியை வச்சு எனக்கு கட்டாயம் திரும்ப ஒரு பிறவி இருக்கும். எனக்கு கம்ப்ளீட் இல்லாத மாதிரி தான் இருக்குது.
அப்ப அந்த பிறவி எடுக்கிற நேரம் இதே மனோநிலை இருக்குமா? இப்ப காரு பங்களோ எல்லாம் இப்ப இடையில கிடைச்சதுனால ஈடுபாடு இல்லை. சில வேளை நான் மறுபிறவில ஒரு பெரிய பணக்காரியா பிறந்து அதுல வர்ற காசு பணம் அதுலயே தான் வளருவேன். அப்ப அதனால எனக்கு நான் செய்ய பக்தி அது எப்படி மாதாஜி? அந்த இதே மனோநிலை இருக்குமா, இல்லாட்டி அந்த பணக்காரத்தனத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடுவேனா? நான் பயமுறுத்தினே இருக்கிறேன், அடுத்த பிறவியை தள்ளி போடாதீங்க. ஏன்னா அடுத்த பிறவில நாம மாறக்கூடலாம். இந்த பிறவிலே நிறைய மாறுறோம் நம்ம. அடுத்த பிறவி பேச வேணாம், நான் இந்த பிறவிலே நிறைய மாற்றங்களை நாம வச்சுக்கிறோம். நம்ம முன்ன இருந்த மாதிரி இல்ல. பல மாற்றங்கள் நம்முடைய செயல்கள்ல வரும்போது அடுத்த பிறவில மாற்றங்கள் கண்டிப்பா வரும். சூழ்நிலைகள் நம்மை மாத்திரும். அதனாலதான் சொல்றேன். ஆனால் பக்திக்கான அனுகூலமான காத்து கொடுப்பாரு கிருஷ்ணர். பக்திக்கு தேவையான விஷயங்கள், தேவையான அறிவு, தேவையான சூழ்நிலைகள், தேவையான சந்தர்ப்பங்கள்லாம் அள்ளி வீசுவார். ஆனா அதுல ஒரு ஆபத்து இருக்கிறது. ஒரு ஆபத்து கண்டிப்பா இருக்கு. அந்த ஆபத்து வந்து நமக்கு கர்வம் இருக்கும். ஏன்னா பணக்காரர்களுடைய நிஜமான ஒரு சொத்து, நீங்க எந்த பணக்காரரையும் கொஞ்சம் உத்து நோக்குங்கள். கரெக்ட் மாதாஜி. ஏன்னா அப்படி பணத்தை விசிறி அடிப்பாங்க. இது சாதிக்கணும்னு நினைப்பாங்க, அது சாதிக்க முடியாதுன்ற பட்சத்துல நிறைய வாங்கிக்குவாங்க. இத நீ நான் அப்படி பண்ண மாட்டோம். நம்மளால முடியல, நடந்து போய்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், நமக்கு வரல அப்படின்ட்டு இங்கே உட்காந்து அழுவோம். ஆனா அந்த பணக்காரன் அப்படின்னு நினைக்க மாட்டான். இது எனக்கு இல்ல, என் காரியம் இல்ல, 10,000 பரவாயில்ல, 20,000 கூட நான் போடுறேன் அப்படின்னு அப்படி பணத்தை அப்படி விசிறி அடிப்பாங்க. அதுல ஒரு கர்வம் இருக்கு பாருங்க. இது கிடைக்காத உட்காந்து கிருஷ்ணா எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையேன்னு கதறுவான் பாருங்க. அது ரொம்ப நல்லது. கிடைச்சி நான் என் பணத்துல நான் சாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தை விட, சாதிச்சு அங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அவங்க அங்க போய் உட்காந்து தூங்க தான் போறாங்க. தூக்கம் தான் வரும் அவங்களுக்கு. ஆனால் எங்கு இது எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதறோம் பாருங்க, அது ரொம்ப அருமையான சூழ்நிலை. அதனால அடுத்த பிறகு தள்ளியே போடாதீங்க. சரி மாதாஜி. சரி, இப்ப நமக்கு கிடைக்காது, பரவாயில்ல, எனக்கு தகுதியில் நான் ஃபெயில் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படியாவது எனக்கு வந்து கருணை மனு கொடுத்துருவாரு, கருணையை கொடுத்து என்ன எப்படியாவது தேத்திடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு, பிரபுபாதர் இருக்கிறார், குருதேவர் இருக்கிறார், இவங்க எல்லாம் காதை பிடிச்சி திருவி எப்படியாவது எந்த பிரிவிலே சேர்த்துருவாங்க. எனக்கு தகுதி இல்லை, ஆனால் உன் கருணை பெருசு. கரெக்ட் மாதாஜி. பிரார்த்தனையை கொஞ்சம் மாத்திருங்க. மாத்திரணும். சரி. அந்த கதறல் மாதாஜி, அது ஒரு அடி மனசுல ஒரு கதறல் ஒண்ணு இருக்குது மாதாஜி. ஆனா வெளியில நான் எப்படி இருக்கிறேன், நான் பிள்ளைல கவனிச்சுட்டு புருஷனை கவனிச்சுட்டு அப்படியே ஓட்டம் மாதாஜி, எந்த நேரமும் ஓட்டம். ஆனா உள்ளுக்கு அடி மனசுல நிறைய விஷயம் இப்படி எல்லாம். அப்ப என்ன கட்டாயம் இன்னொரு பிறவி கிடைக்கத்தான் போகுது. அப்ப கிடைச்சா மாதாஜி நம்ம வந்து இப்ப அந்த பணக்காரத்தனத்துக்கு ஆகிருவோம். ஏன்னா அந்த பண திமிரு வந்துரும். அப்படின்னு சொல்ல முடியாது. ஜடபரதன், நீங்க பரத மன்னர் பாத்தீங்கல்ல, ஒரு முறை விட்டுட்டாரு, அடுத்த முறை எப்படி கதறி எழுதாரு. அதனால அப்படியே மாறலாம். ஆனால் நம்ம எனிவே அதெல்லாம் பத்தி யோசிக்காம, அவர் நமக்கு புத்தி கொடுப்பார் கொடுக்க மாட்டார், அதெல்லாம் அவர் வேலை. நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை. பக்தி செய்வதற்கு சூழ்நிலைகள் தடைன்னு சொல்லப்படாது. ஏன்னா பக்தின்றது என்ன கேக்குறாரு கிருஷ்ணர் கேக்குறது என்ன, நீங்க எங்க இருந்து வேணா பண்ணலாம் பக்தி. நாம ஜபம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பக்தி. அதை வந்து அந்த செய்யும் போது அதை சிறப்பாக செய்யறதுக்கு முயற்சி செய்யறோம். சிறப்பாக கிருஷ்ண பிரேமையை அடைவதற்கு சிறப்பாக செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். நீங்க நினைச்சுப்பீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் இன்னும் மாயப்பூர் போலையே, நான் இன்னும் பிருந்தாவனம் போலையே, நான் இன்னும் திருப்பதி போலையே, நான் ஸ்ரீரங்கம் போலையே, நான் எந்த யாத்திரையும் பண்ணலையே, எனக்கு எந்த பாக்கியமும் கிடைக்கலையேன்னு கதறீங்க. ஒரு பக்தரை மட்டும் சொல்றேன், அந்த பக்தருக்கு வந்து வாழ்க்கை முழுக்குமே வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவர் வந்து சூத்திரனா பிறந்தார். சூத்திரனை கோயிலுக்கு அனுமதி கிடையாது. 2 பக்தர்கள் அந்த மாதிரி, உடுப்பில ஒருத்தர், இங்க ஒருத்தர். உடுப்பி பக்தரை பத்தி நான் பேசல. ஸ்ரீரங்கத்துல வந்து அவர் திருப்பானாழ்வார்னு பேரு. பாணர்கள் அப்படின்னா தாழ்ந்த ஜாதி போல் இருக்கு. அவங்க வந்து பாடுற ஜாதி, ஆனா அவங்க கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை, அதனால வெளியே இருந்துதான் பாடுவாராம். அவர் பாடினதுதான் அந்த 10 அமலநாதி பிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசுரம். அதுல அமலநாதி பிரான் அடியார்க்கு என்ன
ஆட்படுத்த விமலன் விண்ணவரோன் விரையார் பொழில் வேங்கடவா நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதி அரங்கத்தம்மா திரு கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளே ஒக்கின்றதே. சொல்லிட்டாங்க ஹரே பாரு. கிருஷ்ணன். அது பாடினவர் திருப்பானாழ்வார் தானே? ஆமாங்க மாதாஜி. அந்த திருப்பானாழ்வார் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வெளியே நின்று அழுவர், எப்பவும் பாடிட்டு இருப்பார். அப்ப வந்து வாழ்க்கை முழுக்க அவர் திரு ரங்கநாதரை சந்திக்கவே இல்லை. ஒரு முறை அவருடைய நிழல் ஒரு பிராமணன் மேல விழுந்துருது. பாருங்க, பணம், பிராமண பிறவி இதெல்லாம் கர்வத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் தினமும் சேவை பண்றாரு, பெருமாளுக்கு தண்ணி தூக்கின்னு போறாரு. அப்ப இவரு தெரியாம அவர் மேல பட்டுட்டாரோ, நிழல் விழுந்ததோ ஏதோ விழுந்தது. அதனால அவர் சொல்லிட்டாரு, கல் எடுத்து அடிக்கிறார். கல் எடுத்து, நான் சேவைக்கு போயின்னு இருக்கிறேன், என் டைம் வீணாயிடும், நீ என் மேல சூத்திரன் வந்துட்ட, நான் திருப்பி குளிக்கணும், திருப்பி மடி போச்சு, எல்லாம் போச்சுன்னு கல் எடுத்து அடிக்கிறார். திருப்பானாழ்வாருக்கு அடிபட்டு ரத்தம் போட்டுது. அவர் உடனே மன்னிப்பு கேட்கிறார். உங்களுடைய பக்திக்கு நான் தடையா நின்னுட்டேனே, மன்னிப்பு கேட்டு தூரம் போயிடுறார், அழுறார். இவர் இந்த பிராமணர் போனார் பாருங்க, அங்க போன உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துருக்கு ரங்கநாதருக்கு. நீ என் பக்தன் அடிக்கிற அப்படி சொல்லிட்டு கோயில்லாம் வந்து மூடிக்குது. கோயில் கதவுகள் திறக்க மாட்டேன். ரங்கநாதர் தெளிவா சொல்லிடுறாரு, நீ போய் அந்த பக்தனை உன் தோள் மேல தூக்கின்னு வா. தோள் மேல தூக்கின்னு 3 சுத்து வந்துட்டு வந்தினா தான் கதவு திறப்பேன், எல்லாம் திறக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு ரங்கநாதர். திருப்பானாழ்வார் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் பாருங்க பகவான். வாழ்க்கை முழுக்க அவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அந்த அந்த விரகம், அந்த பிரிவுல நீங்க அழுற மாதிரி அவர் அழுதார் வாழ்க்கையில. என்னைக்கு நான் பார்க்க போறேன், என்னைக்கு தரிசனம் கிடைக்கும், என்னைக்கு எனக்கு பகவான் கிடைப்பார்னு காதறி அழுறாரு. உள்ள போறாரு, தூக்கி இவரு கெஞ்சுறாரு, நீங்க இப்பதானே அடிச்சீங்க என்ன, நான் வரலன்னா. இல்ல, வரணும்ட்டு அவரை போர்ஸ் பண்ணி காலில் விழுந்து காதறி அழுது மன்னிப்பு கேட்டு அவரை தோள் மேல தூக்கிட்டு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அப்ப ரங்கநாதர் திறக்கிறார். திறந்த உடனே அப்போ ஒரு பாசுரம் பாடுறார். அதுல கடைசி பாசுரம் தான் எனக்கு தெரியும். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை இந்த அமுதை இப்ப அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப நாம அந்த பாட்டை பாட்டு உயிரோட தான் இருக்கிறோம். அவர் திருப்பானாழ்வார் அதை பாடிட்டு அப்படியே போயிட்டார். இதுக்கப்புறம் நான் வேற எதையும் பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை வேண்டாம், நான் உன்னை பார்த்துட்டு உன்னை அடைஞ்சிட்டேன். நம்மள மாதிரி மாயாப்பூர்லயே உட்காந்துன்னு தினமும் சாமியை பார்த்துட்டு எல்லாமே இருந்து பக்தியிலே இல்லாம இருக்கிற என்னை போல இல்ல திருப்பானாழ்வார். வாழ்க்கை முழுக்க பகவானை பார்க்கவில்லை, தரிசிக்கவில்லை. தரிசித்தார், அன்றே அவருக்கு முக்தி, அன்றே பகவானை சென்று அடைந்தார். அப்படி பார்த்துட்டு அந்த பாசுரம் ரொம்ப பவர்ஃபுல் பாசுரம். உன்னை பார்த்த நான் வேற எதையும் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. அதனால நீங்க கவலையே படாதீங்க, இந்த பிறவிலே அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க. பார்த்துக்கிட்டோம் நாம முயற்சி பண்றேனாது சொல்லணும். முயற்சி பண்ணல, அது அப்புறம் வேற சொல்லணும். அது நான் இந்த பிறவிலேயே போயிடுவேன், போனோம் அப்படின்ற வார்த்தையாவது நமக்கு வரட்டுமே. சரி மாதாஜி. அப்ப ஏன்னா நாம போற ரொம்ப சொகுசா போனோம்னு நினைச்சோம்னா பல ஜென்மங்கள் தான் வெறும் சொர்க்க வாழ்க்கை தான். இல்ல, எப்படியாவது இவ்வளோ கஷ்டப்பட்டாது பகவானே இறக்கும் தருவாயிலும் என் வாழ்நாள் முழுக்கவும் உன்னையே நினைப்பேன்னு சொல்லி பழகுங்கள். இதுக்கு ஒண்ணுமே இல்லையே, இதுக்கு எந்த அவார்டும் நீங்க வாங்க வேண்டிய தேவையில்லை. எதுவும் அவார்டு, இந்த அவார்டு அந்த அவார்டு எதுவுமே தேவையில்லை. இது சொல்றதுக்கு ஏதாவது நீங்க பண்ணணுமா? எங்கேயாவது 1 கோடி தானம் தர்மம் செய்யணுமா? இல்ல இதெல்லாம் செஞ்சு காட்டணுமா? இல்ல, இது சொல்றதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. சொல்லணும், சொல்லுங்க. அடுத்த பிறவி வேண்டாம், இந்த பிறவிலே நான் வந்துடுறேன். கிருஷ்ணர் கேக்குறாரு, எல்லாரும் கேக்குறாரு, வரீங்களா வரீங்களா வரீங்களான்னு. எஸ் வரேன்னு சொல்லலாம்ல. வரீங்களா வரீங்களா, நீங்க எல்லாம் வரீங்களா அப்படின்னு வரேன் அப்படின்னா சொல்லணும். சரி மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொதுவா திருப்பதி போகும்போது திருப்பதிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாதான். அப்போ எங்க அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. நான் ஒரு முறை திருப்பதி போகும்போது நீ வான்னு அடம் பண்ணேன்.
இப்ப நீ என்ன கூப்பிடுற, என்னால வர முடியாது, நான் வர மாட்டேன்னு நான் சொல்லக்கூடாது, அதனால பேசாம இரு அப்படின்ட்டாங்க. நாம வந்து இப்ப என்ன சொல்றோம், ஆன்மீக உலகத்திற்கு வருகிறீர்களா அப்படின்னா வர்றேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வருகிறேன்னு சொல்லுங்க. கிருபா சித்தி கிடைச்சிடலாம் நமக்கு எல்லாம். சாதன சித்தியில நாம எல்லாம் பாஸ் ஆகுமான்னு தெரியல. இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் கொரோனா டைம்ல பரீட்சை எழுதின பசங்க எல்லாருக்கும் பாஸ் போட்டாங்க, தெரியும்ல? 10, 12 படிச்ச பசங்க எல்லாரும் பாஸ். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீசன்ல கிருஷ்ணர் எல்லாரையும் தூக்கிடுறேன் அப்படின்னு நினைச்சாருன்னா நம்ம போனோம்னு சொல்லணும்ல. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நான் வரேன்னு சொல்லி கை தூக்கிடலாம். ஹரே கிருஷ்ணன். அதனால யாரும் வந்து அடுத்த பிறவிக்கு தள்ளியே போடாதீங்க. எப்படியாவது நான் என்ன மாத்திடுறேன், நான் திருத்துறேன், நிறைய தவறுகள் செய்யறேன், அந்த தவறுகள்லாம் நான் மாத்துறேன் கிருஷ்ணா, ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சுட்டே இருக்கிறேன், மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? நன்றி. நம்ம வந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்ய விஜ பத்திதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா.